செந்திலின் சுட்ட கதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்லி ஆன் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட்டு மச்சி. மர்ம தேசம், விடாது கருப்பு, ருத்ரவீணை போன்ற மர்ம தொடர்கள் எழுதிய பிரபல எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய ஒரு மர்ம கதையைத்தான் இன்னைக்கு நம்ம சுட்ட கதையில பேய்கள் ஸ்பெஷல் நீங்க கேட்க போறீங்க. மல்லிகை தோட்டம். இது ஒரு மர்ம தோட்டம். ஒரு அழகான கிராமம். சுப்பா தேவர் அப்படிங்கிறவருடைய மல்லிகை தோட்டத்துல தான் நாம இப்ப இருக்கோம். அந்த 40 ஏக்கரா தோட்டத்துல குண்டு மல்லி செடிகள் அழகா பூத்து குலுங்கிட்டு இருக்கு. ராத்திரியில அக்கம் பக்கத்தையே அதோடைய வாசம் அப்படியே தூக்கி அடிக்கும். நிறைய பேர் அந்த சந்தோஷத்துக்காகவே மொட்டை மாடியில போய் தூங்குற பழக்கத்தை வச்சிருந்தாங்களாம். மெல்லமா வீசுற அந்த காத்துல மல்லிகை பூவோட வாசம் சேர்ந்து வரும்போது அந்த தன்மைய, அந்த அனுபவத்தை எத்து கூடயோ ஒப்பிடவே முடியாது. இந்த தோட்டத்தை வித்துட்டு தென்னை பயிரிடலாம் அப்படின்னு சுப்பா தேவருடைய மகன் சின்ராசு ஒரு யோசனை சொல்றாரு. போதும்பா, உங்க மல்லி தோட்டத்தை கட்டிட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்கிறது போதும்பா. நமக்கு எதுக்கு இந்த பொழப்பு? நீ சொல்றது வாஸ்தவம் தான் சின்ராசு. ஆனா ஒரு காலத்துல நமக்கு சோறு போட்டது இந்த மல்லிகை தோட்டம் தானே, அதை மறந்துடாத. அந்த காலத்து கதையெல்லாம் இங்க பேசாதப்பா. பூ வியாபாரத்துல அந்த பாண்டியராஜன் தானே புலியா இருக்கான். அவன் புலியா இருந்தா நீ சிங்கமால இருக்கணும். அதை விட்டுட்டு தேங்காய் நடு மாங்காய் நடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு தேவர் சின்ராசுவ மடக்குறாரு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம அந்த பெரிய மச்சு வீட்டோட மொட்டை மாடி பக்கமா போனாரு சின்ராசு. ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கும் போதுதான் பாண்டியராசனுடைய அந்த மல்லிகை தோட்டம் கண்ணுல படுது. தரிசு நிலமா இருந்த அந்த மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லன்னு எல்லாரும் சொன்ன இடம் இன்னைக்கு பூக்காடா மாறி இருந்தது. அப்படின்னா அதுக்கு பாண்டியராசன் தான் காரணம். எல்லாமே கஷ்டப்பட்ட உழைப்பு தான். அவரே நேரா இறங்கி தோட்டத்துல வேலை செஞ்சாரு. களை பறிக்கிறதுல இருந்து கவாத்து சேர்றது வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் பாண்டியராசன் தூள் கலப்பினார். பாண்டியராசனுடைய அந்த வளர்ச்சியை நினைக்க நினைக்க சின்ராசுக்கு வயிறு பத்தி எரிஞ்சது. நேத்து வரைக்கும் சின்ராசு தோட்டத்துல வேலை பார்த்த ஆளுங்க எல்லாம் இப்ப பாண்டியராசன் தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அவருடைய ரொம்ப நெருங்கின சிநேகிதனான ஆண்டியப்பன் அங்க வராரு. வாடா ஆண்டி அப்பா. என்ன சின்ராசு, தீவிரமா சிந்தனையில இருக்க போல. பாண்டியராசன் தோட்டம் பாத்தியா எவ்வளவு பளபளப்பா இருக்குன்னு? வயித்தறிச்சல கலப்பாத. அவனை எப்படி ஒழிக்கலாம் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? பேசாம ஒரு மோகினி பிசாசு அவன் தோட்டத்துல நடமாட விட்டா பையன் பயந்தோடிடுவான். என்னடா சொல்ற? இதுக்கெல்லாம் போய் அவன் பயப்படுவான்? பயப்படுவானாவா? மல்லிகை தோட்டம்னா பாம்பு வரணும், இந்த மாதிரி மோகினிகளும் வரும். இல்லாத மோகினியை எங்க இருந்து நான் கூட்டிட்டு வருவேன்? அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? எத்தனை நாடகக்காரிகள் எனக்கு தெரியும் தெரியுமா? அவங்கள ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரேன். ஏதாவது உருப்படியான யோசனை ஏதாவது சொல்றியா நீ? இது உருப்படியான யோசனை தான் சின்ராசு. நான் ஒன்னும் காரணம் இல்லாம சொல்ல. நல்லா கேட்டுக்கோ. அவன் தோட்டத்தோட மோட்டர் கிணத்துல நம்ம நல்ல முத்து பொண்ணு சவுந்தலா இருக்கால, குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாலே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவளோட நடமாட்டம் அங்க இருக்குன்னு ஊரே பேசிக்குது. ஏற்கனவே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதையவே உருட்டி பேசஞ்சு நான் பயன்படுத்தி காட்டுறேன். பாத்துடா ஆண்டியப்பா, உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்க மானமே போயிடும். ஏய், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலையை விடு. ஆண்டியப்பன் திட்டம் போட்டபடிதான் எல்லாமே நடந்தது. ஒரு நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் பூக்கூடியும் கையுமா தோட்டத்துல பெண்கள் பூ பறிக்க வந்தாங்க. அவங்க வந்தோடனே முதல்ல கொலுசு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் தோட்டத்து மூலையில வெள்ளை சேலை கட்டின ஒரு பொண்ணு ரொம்ப மெதுவா நடந்து போய் அவளை பார்த்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் மிரட்டுறா. அவ வெறப்பா நடந்து போயிட்டு அப்படின்னு ஆரம்பத்துல சாதாரணமா கேள்வி கேட்டவங்க கூட அடுத்து காதுல விழுந்த அந்த அழுக சத்தத்துல மிரண்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியும் இப்படியும் பாக்குறாங்க. பாண்டியராசன் ஒரு பெரிய மெர்க்குரி விளக்க போட்டு வெளிச்சம் பாய்ச்சிருந்தாரு. அதுல அந்த வெள்ளை புடவை மோகினி மிரட்டலா தெரிஞ்சும் மறைஞ்சும் போனா. தொடர்ந்து அந்த அழுக சத்தமும் கேக்குது. தோட்டத்து கிணத்தோட அந்த மோட்டார் அறைக்குள்ள இருந்துதான் சத்தம் வந்துச்சு. ஒரு சின்ன வயசு பொண்ணு கொஞ்சம் பயத்தோடும் அதே சமயம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த ரூம்குள்ள எட்டி பாக்குறான். அடுத்த நொடியே வீல்னு அலறிக்கிட்டு பின்னால ஓடி வரான். என்னாச்சு, என்ன பார்த்த அப்படின்னு அவங்க அம்மா எல்லாம் கேக்கும் போது உள்ள உள்ள செத்து போன சகுந்தலா இல்ல அவ இருக்கா அப்படின்னு அழுதுட்டே பயத்தோட சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே ஆண்டியப்பன் அந்த நாடகக்காரிய சாமர்த்தியமா அந்த மோட்டார் அறையில இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு. போகும்போது சும்மா போகாம
தலையறுத்த கோழி, வெட்டப்பட்ட ஆட்டோட கால்னு இறைச்சி துண்டுகளை அங்கங்க போட்டுட்டாரு. விடிஞ்ச பிறந்தான் மத்தவங்க எல்லாம் அங்க போறதுக்கே தைரியம் வந்துச்சு. பாண்டியராசனுக்கும் இந்த செய்தி காதுல விழுந்துச்சு. விஷயம் தெரிஞ்ச அடுத்த நாள் காலையில பாண்டியராசன் உட்பட அந்த ஊர் ஆளுங்க எல்லாரும் அந்த தோட்டத்துக்கு போறாங்க. என்ன தம்பி இது, அந்த பொண்ணு ஆவியா வந்து ரத்த பசியோட அலையற மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, பாண்டியராசனுக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல. இருக்காதுன்னு, இதெல்லாம் நல்லா நம்ப முடியல அப்படிங்கிறாரு பாண்டியராசன். ஆட என்னப்பா நீ, கண்ணுல பார்த்தவங்க எல்லாம் பயந்து சாகுறாங்க, இதுக்கும் மேல நீ நம்பலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஆள் கேக்குறாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்கும்போது, முதல்ல ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அதை அடக்கிற வழிய பாருன்னு ஊர்க்காரங்க எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க. பாண்டியராசன் தோட்டத்துல மோகினி இருக்குங்கிற செய்தி ஊர் பூரா தீ மாதிரி பரவ, யாருமே இப்ப பாண்டியராசன் தோட்டத்துக்கு வேலைக்கு வரதில்ல. ஆண்டியப்பனும் சின்ராசனும் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தாங்க. அவங்க திட்டம் அவங்க நினைச்ச மாதிரியே நிறைவேறிடுச்சு. சின்ராசுவும் ஆண்டியப்பனும் திட்டம் போட்டு பாண்டியராசனுடைய தோட்டத்துல ஒரு மோகினி இருக்கிறதா ஊர் பூரா செய்தியை கலப்பி விட்டு, இப்போ பாண்டியராசன் தோட்டமே வேலைக்கு ஆளுங்க இல்லாம வெறிச்சோடி கிடக்க, சின்ராசு தோட்டத்துல ஜரூரா வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட தோட்டத்து குடிசையில சின்ராசுவும் ஆண்டியப்பனும் சந்திச்சுக்கிட்டாங்க. போதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தலைக்கேற ஆரம்பிச்சது. சபாஸ்ரா ஆண்டியப்பா, நான் ரொம்ப குஷியா இருக்கிறேன். சின்ராசு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்டா. அந்த நாடகக்காரிய இங்க வர சொல்லிருக்க. நெசமாவா? கை கொடு கை கொடு. ஆண்டியப்பனும் சின்ராசுவும் இப்படி சந்தோஷமா கைய குலுக்கிட்டு இருக்கும் போது அந்த குடிசையை சுத்தி அந்த ரம்யமான மல்லிகை தோட்டம் சிறுவண்டு சத்தத்தோட ஆள் ஆரவாரமே இல்லாம இருந்தது. அதுல வெள்ள புடவையும் கொலுசு சத்தமுமா ஒரு பொண்ணு வரப்புல நடந்தபடியே வரா. குடிசை வாசல்ல வந்து நின்னபடி கொலுசு சத்தத்தை கால அசைச்சு உருவாக்கி அவ உள்ள அனுப்புறான். வெளியில எட்டி பார்த்த ஆண்டியப்பன், வா புள்ள வா, எங்க வராம போயிருவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவ கைய புடிச்சு உள்ள இழுக்கிறாரு. அந்த பொண்ணு வெக்கத்தோட உள்ள நுழையறா. சின்ராசு, தோ நம்ம மயிலு, முதல்ல நீ அப்புறம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டியப்பன் வெளில வந்துட்டான். அந்த தோட்டத்துடைய வடக்கு திசையில ஒரு வேப்ப மரம் ஒண்ணு இருந்தது. அதுக்கு கீழே இருந்த கட்டில்ல போய் உட்கார்ந்துட்டு ஒரு சிகரெட்டையும் பத்த வச்சு ஆண்டியப்பன் சந்தோஷமா எழுத்துட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நிமிர்ந்து பார்த்த ஆண்டியப்பனோட எதிரில அந்த நாடகக்காரி நிக்கிறான். ஏன் புள்ள வந்துட்டா? ஏன் வந்தனா? நீதானே ஏன் வர சொன்ன? அது சரி, சின்ராச உள்ள விட்டுட்டு எதுக்கு வந்த? சின்ராச விட்டுட்டா, இப்பதானே நானே வரேன். என்னது, இப்பதான் வரியா? அப்ப 10 நிமிஷம் முன்னாடி வந்தது யாரு? எனக்கு என்னையா தெரியும்? அந்த பொண்ணு புதிர் போட்டப்போ ஆண்டியப்பனோட போதெல்லாம் இறங்கிருச்சு. அடுத்த நொடியே அந்த தோட்டத்து குடிசையை நோக்கி ஓடுறான். கதவு திறந்து கிடந்தது. உள்ள எட்டி பார்த்தான். மங்கலான வெளிச்சத்துல சின்ராசு ரத்த விளாரா கிடந்தான். நெருங்கி தொட்டப்போ அவன் சவமாயிட்டது தெரிஞ்சது. பதர்னபடியே வெளியே வந்தப்போ பாண்டியராசன் தோட்டத்து கிணற நோக்கி பளிச்சுன்னு தெரியற மாதிரி, கொலுசு சத்தம் கேக்குற மாதிரி ஒரு பொண்ணு நடந்துட்டு இருந்தான். அவ வேற யாரும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போனாலே அந்த சகுந்தலாதான். இத பார்த்த ஆண்டியப்பனும் அந்த நாடகக்காரியும் சில மாதிரி நின்னாங்க. இன்னைக்கு சுட்ட கதையில நீங்க கேட்ட இந்த கதைய மர்ம தேசம், விடாது கருப்பு, ருத்ரவீணை போன்ற மர்ம தொடர்களை எழுதிய பிரபல எழுத்தாளர் திரு இந்திரா சௌந்தரராஜன் எழுதியது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சுட்ட கதை. only on Radio Mirchi 98.3 FM. இது செம்ம ஹாட்டு மச்சி.